தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை வசனங்கள் 7 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர். தேடுவோர் கண்டடைகின்றனர். தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்குச் செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்குச் செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலம் 1ஆம் வாரம் பிப்ரவரி 26ஆம் தேதி 2026ஆம் வருடம் வியாழன்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா தானே? அப்படியே தான் சொல்றாரு. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்றாரு. ஓகேங்களா? அதே மாதிரி அதாவது நார்மலா மனிதர்களாக இருக்க நாமளே நம்ம குழந்தைங்க ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம வாங்கி தரோம். ஓகேங்களா? ஒண்ணு வாங்கி தரோம், இல்லைன்னா அது தப்பா இருந்தா கொடுக்க மாட்டோம். இல்லைன்னா அதோட பெஸ்ட்டாக கூட கொடுப்போம். ஓகேங்களா? ஆனா அதுக்கு பதிலா முரண்பாடா நம்ம எதுவும் கொடுக்க மாட்டோம். கரெக்ட்டுங்களா? அதுக்கு ஏசப்பா கூட நல்லா எடுத்துக்காட்டு சொல்றாரு. என்னது? அப்பத்தை கேட்டா, அதாவது சாப்பாடு கேட்டா போய் கல்லை எடுத்து கொடுத்துப்பாங்களா? கிடையாது. அதே மாதிரி மீன் கேட்டால் பாம்பு எடுத்து கொடுப்பாங்களா? கிடையாது. அதே மாதிரி தான் கடவுளும். ஓகேங்களா? நாம கடவுள்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா கடவுள் என்ன கொடுப்பாரு? நாம கேட்கறத கொடுப்பாரு. செட் ஆனிச்சுன்னா. இல்லைன்னா அதை விட மேன்மையானது நமக்கு கொடுப்பாரு. ஆனா இங்க இன்னொரு செக் இருக்கு. என்ன செக்? நாம கடவுளை அப்பா தந்தையே அப்படின்ற மாதிரி நாம தந்தையா மதிச்சோம்னா தான் நமக்கு அதெல்லாம் கிடைக்கும். நீங்க கடவுளை அப்பாவா ஏத்துக்கணும். அப்பதான் அது கிடைக்கும். தந்தையாக ஏத்துக்கணும். இல்லாம நீ கடவுள நீ தந்தையாவே ஏத்துக்கலனா, நீ கேட்கறது எப்படி அவர் தந்தை கொடுப்பாரு? சரிங்களா? அதே மாதிரி 2வது ஏசப்பா என்ன சொல்றாரு? பிறர் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்யுங்கன்னு சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ நம்ம மற்றவங்களுக்கு அன்பு காட்டினோம்னா அவங்க நமக்கு அன்பு காட்டுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாரிடமும் அன்பா இருப்போம். கடவுளிடம் வேண்டிக் கொள்வோம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க, இயேசு ரத்தம் ஜெயம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.